ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. எதனால இந்த ஸ்லோகன் இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு? நம்ம எல்லாருக்குமே இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் நடுவில் இருக்க கான்ஃபிளிக் தெரியும். இந்த வார் அதோட எக்ஸ்டென்ஷன் தான். இந்த வாரோட பிகினிங் வந்துட்டு October 7, 2023 when பாலஸ்டைன்ல இருக்கிற ஒரு மிலிட்டரி குரூப் ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹமாஸோட சர்ப்ரைஸ் அட்டாக் அப்புறமே இஸ்ரேல் எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போய் ஹமாஸ் டோட்டலா காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்ஸ் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வை காசா? காசா அப்படின்றது ஒரு பாலஸ்டைனோட ஒரு பார்ட் அண்ட் அந்த பார்ட்ல தான் ஹமாஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா நடந்த அட்டாக்கும் காசால இருந்து தான் நடந்துச்சு. இஸ்ரேல் அட்டாக் ஸ்டார்ட் பண்ண உடனே நார்தர்ன் பார்ட் ஆஃப் காசால இருக்க பீப்புள் எல்லாருமே சதர்ன் பார்ட் ஆஃப் காசாக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் ரஃபா. ரஃபால வந்துட்டு ஒரு சேஃப் ஜோன் இருக்கு, தாலே சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கலி அங்க சிவிலியன்ஸ் வாழ்வாங்க அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் a சேஃப் ஜோன் அண்ட் அங்க அட்டாக் பண்ண கூடாது. பட் இஸ்ரேல் நார்தர்ன் பார்ட்ல முடிச்சுட்டு மிடில் பார்ட்ல முடிச்சுட்டு சதர்ன் பார்ட்லயும் சில ஹமாஸ் இருப்பாங்க, நாங்க அவங்களையும் அட்டாக் பண்ணுவோம், லாஸ்ட் ஹமாஸை கூட விடாம நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஃபாலையும் அட்டாக்